Hello friends, welcome to Nallai Lovers. நாள்தோறும் பூசும் பூங்காற்றைக் கேளு, என் சோதனை சொல்லும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் செல்வம் பெருக சில எளிய வழிமுறைகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வீட்டில் செல்வம் பெருகணும்னா நம்ம வீட்டில் அன்றாடம் பயன்படுத்துகிற துடைப்பத்தை எந்த கிழமையில் வாங்கினா நம்ம வீட்டில் செல்வம் சேரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். செல்வம் சேர துடைப்பம் வாங்க உகந்த நாள் என்னது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோடது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக துடைப்பம் மகாலட்சுமி தேவியின் விருப்பமான ஒரு பொருளாக கருதப்படுகிறது. நம்ம கனவுல துடைப்பத்தை பார்த்தோன்னா அது நல்லதாக கருதப்படுகிறது. வாஸ்துப்படி இது ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தின் அடையாளம். எந்த நாளில் துடைப்பம் வாங்கலாம் என்பதை இப்போ நம்ம பார்ப்போம். பொதுவாக துடைப்பம் வாங்குறதுக்கு உகந்த நாள் எதுன்னு பார்த்தோன்னா செவ்வாய் அல்லது சனிக்கிழமை தான் சிறந்த நாளாகவும் மங்களகரமான நாளாகவும் கருதப்படுகிறது. ஏன்னா இந்த 2 நாள் தான் மகாலட்சுமி தேவியாரின் ஆசிகள் நமக்கு கிடைக்க வேண்டிய மிக முக்கியமான நாள். இந்த நாட்களில் நம்ம துடைப்பத்தை வாங்கணுன்னா நம்ம வீட்டில் செல்வம் பெருகும் மற்றும் நம்ம பொருளாதார நிலை மேம்படும். இப்போ நம்ம புது துடைப்பம் வாங்கியாச்சு. அப்போ நம்ம பழைய துடைப்பத்தை என்றைக்கு குப்பையில் போடணும் அப்படிங்கிறதுக்கும் சில விதிமுறைகள் வழிமுறைகள் இருக்குது. அது என்றைக்கு அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை இந்த 2 தினங்களை தவிர வேறு என்றைக்கு வேணாலும் நம்ம பழைய துடைப்பத்தை தூக்கி குப்பையில் போட்டுடலாம், இல்லைன்னா எரித்து விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா அந்த துடைப்பத்தை வேறு யாரும் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அதை பிச்சு போட்டுருங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போல்லாம் நம்ம பூந்தொடைப்பம் யூஸ் பண்ணுறோம். ஸோ காக்கா குருவி அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கூடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கும். அது ரொம்ப நல்லது. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நம்மளுடைய துடைப்பத்தை அடுத்தவங்க யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அப்படி போகிறதா இருந்துச்சுன்னா நம்மளுடைய செல்வ வளர்ச்சி பாதிப்படையும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. Bye.